லைன் இஸ் ஆல்வேஸ் லைன்னு கோட் படத்துல ஒய்ஜி மகேந்திரன் ஒரு டயலாக் சொல்லியிருப்பார். அந்த டயலாக் உண்மையிலேயே விஜய்க்கு வந்து பொருந்தும். அதைத்தான் இப்ப விஜயினுடைய அப்பா எஸ் சந்திரசேகர் சொல்லியிருக்காரு. உண்மையிலே என் பையன் வந்து பார்த்தனா சிங்கம் தாங்க. ஏன்னா 100 ஓநாய்க்கு ஒரு சிங்கம் தலைமை தாங்கும். அதே மாதிரி 100 சிங்கத்துக்கு ஒரு ஓநாய் தலைமை தாங்கும். 2க்கு சண்டை நடக்கும்போது எது ஜெயிக்கும்னா சிங்கம் தான் வந்து ஜெயிக்கும். சிங்கம்னா தலைமை தாங்கின சிங்கம் அந்த ஓநாய் கூட்டம் தான் ஜெயிக்கும். ஏன்னா இங்க ஓநாயா இருக்கிறது முக்கியம் இல்ல, யாரு தலைமையா இருக்கிறது தான் வந்து முக்கியம். என் புள்ள சிங்கம் நினைச்ச காரியத்தை வந்து முடிக்காம வந்து விட மாட்டான். அவனை தமிழ்நாட்டுக்கே தத்து கொடுத்தாச்சு. தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்குன்னு விஜய் முடிவு பண்ணிட்டான். இனி அதை யாராலையும் வந்து மாற்ற முடியாது. என் பையனை பார்த்து பயத்துல ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாரும் வந்து பார்த்தோன்னா உச்சா போயிருக்காங்க. அவன் நடக்கக்கூடிய ஒவ்வொரு இடமும் போகக்கூடிய ஒவ்வொரு இடமும் முழுக்க முழுக்க வந்து பார்த்தோன்னா திருவிழா தான். விஜய் வந்து கொண்டாடி தீக்குறாங்க. ஒரு தகப்பனா அதை நினைச்சு நான் ரொம்ப வந்து பூரிப்படைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில சீக்கிரட்டான விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காரு. சராமரியான கேள்விகள்லாம் வந்து கேட்டிருக்காரு. அதெல்லாம் வந்து கேட்கும்போது அவர் விஜயை பத்தி சொல்லும்போது நமக்கே வந்து உடம்பெல்லாம் புல்லரிக்கிறது மாதிரி இருக்குங்க. அப்படி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பத்தி நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கக்கூடிய ஃபுல் வீடியோ லிங்கை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கங்க.